ஹலோ! இன்றைக்கி நம்ம ஒரு சாம்பார் ரெசிபி பார்க்கலாங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி தாங்க சாப்பிட்றதுக்கும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதை அப்படியே மூடியை போட்டு ஒரு விசிலை போட்டு ஒரு 3-4 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் அது வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதே குக்கர் அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வரும்போது அது கூடவே ஒரு 1 இல்லை 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கூடிடாமங்க, இல்லைனா கசப்பு வந்துடும். இதெல்லாம் நல்லா கலர் சேஞ்சாக வரணுங்க. லைட் ப்ரௌன் வந்தால் போதும், என்ன மாதிரி தீய விட்டுறாதுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு 2-3 பல்லாரியை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சாம்பார் வெங்காயம் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை நல்லா எண்ணெயில் போட்டு வதக்குன்னு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக அது கூடவே கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். தொளி உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவை கீரி சேர்க்கலாங்க. முழுசாக பச்சை மிளகா போட்டால் வெடிக்கும் சில நேரம், அதனால எப்போவுமே கீரி சேருங்க. இது கூட ஒரு 2-3 தக்காளி, 3 சின்ன தக்காளி தாங்க, அதை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட காய்கள்லாம் சேர்த்துக்கலாங்க. வேகிறதுக்கு டைம் ஆகிற காயெல்லாம் ஃபஸ்ட்டே சேர்த்துருங்க. நான் இது கூட கேரட் போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன காய் விருப்பமோ, சௌச்சௌ, அப்புறம் இன்னொன்று ரொம்ப நிறைய காய் இருக்குது, எதெல்லாம் விருப்பமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய் போட்டு வைக்க போகிறேன். அதை ஒரு 2 பரட்டு தட்டி விட்டு அப்புறம் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் போல், 5 நிமிஷம் கூட இல்லை, கம்மியாகவே போதும். அது கூட மறுபடியும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி இல்லைன்னா தனி மிளகாத்தூள் இருக்கும்ல, அதை சேர்த்துக்கோங்க. நான் சாம்பார் பொடியும் சேர்த்து தனி மிளகாத்தூளும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா கோட் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா காய் முங்கி வர்ற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துருங்க. காய் நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துடுங்க. பாருங்கள், நல்லா எப்படி கொதிச்சுட்டே இருக்குது. சிம்மில் வைங்க, கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சோம்ல, அதை சேர்த்துக்கலாம். பருப்பு நான் நல்லா குழைய வச்சுட்டேங்க, அப்போ தான் கட்டியாக கிடைக்கணும். நீங்கள் 1 பாதியாக கூட வேக வச்சுக்கலாம். எல்லா பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க, இந்த கட்டி இல்லாமல். இப்போது புளி வந்து நான் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேங்க, அதை எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். புளி விருப்பம் இல்லைன்னா தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. புளி ஊற்றினதுக்கப்புறம் சாம்பாருக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். புளியோட பச்சை ஸ்மெல்லாம் போட்டுங்க. பாருங்கள், சூப்பராக கொதிச்சிச்சு. அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் தாளிப்பு ரெடி பண்ணுங்கள். ஒரு பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. அது கூடவே உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு 4-5 காஞ்ச மிளகாவை பிச்சு போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி இந்த தாளிப்பிலே சேர்த்துக்கோங்க. அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த எண்ணெயோட சூட்லேயே கருவேப்பிலையே வாஷ் பண்ணிட்டு போட்டுக்கலாம், ரொம்ப தெரிக்கும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிகிட்டே போடுங்க, தீஞ்சிடாமல். இப்போ பாருங்கள், சாம்பார் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. அந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் டெக்கரேஷனுக்காக தூவி விட்டுட்டு, வாசமாகவும் இருக்கும், டெக்கரேஷன் மட்டும் இல்லைங்க. அப்புறம் அப்படியே தாளிப்பு எடுத்து இதில் கொட்டிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு டக்குன்னு.
செம்ம டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.